தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் சிவராஜ் பரத்குமார் அவர்கள், கிளினிக்கல் லீட் யூரோ ஆன்காலஜி மற்றும் ரொபோட்டிக் சர்ஜரி. கிளினிக்கல் லீட் அப்படிங்கிறத நாம் துறை தலைவர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சென்னையில் ரேடியல் ரோட்டில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில். டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். டாக்டர், ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டை நாம் இப்போ டச் பண்ணுறோம். அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் டாக்டர். இப்போ சாதாரணமாக கேன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே, அந்த வார்த்தையை கேட்கும் போதே எல்லாம் பயந்துருவாங்க. இன்னும் நாம் யூராலஜி சம்மந்தப்பட்ட கேன்சர் அப்படின்னு சொல்லி நாம் பேசும்போதே, முன்னாடியெல்லாம் கிட்னியில் கேன்சர் வந்தால் கிட்னியே போச்சு, ப்ளஸ் ரொம்ப கேன்சர்னாலே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய தருணத்துலேருந்து எந்தளவு நாம் முன்னேறி வந்திருக்கோம், ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதை எப்படி மக்கள் ஆரம்பத்தில் டயக்னைஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸு, அதிகபட்சமாக என்ன மாதிரி டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கோம், பேஷண்ட்டுக்கு அவங்களுடைய அந்த சிகிச்சையை சுலபமாக்க அப்படிங்கிறத நாங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டாக்டர், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கிட்னி சம்மந்தப்பட்ட கேன்சர் இது எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது மக்கள் மத்தியில்? நீங்கள் தினம் தினம் நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறீங்க. கிட்னி கேன்சர் அண்ட் இன் ஜென்ரல் கேன்சர் முந்தின காலத்தோட இப்போ நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். மல்டிபிள் காரணங்கள்னால ஸ்கேன் சென்டர்ஸ் இன்னும் நிறைய அவைலபிள், நிறைய பேஷண்ட்ஸ் ஸ்கேன் எடுக்கிறாங்க. முன்னை விட இப்போ நிறைய சோஷியல் மீடியா, ஒரு ரிலேட்டிவ்க்கு வந்தால் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. ஸோ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் கேன்சர் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிய வருது. அண்ட் தென் நியூஸ் மீடியா, வெளிநாடுகளில் ஏதாவது புது ரகமான கேன்சர் ஏதாவது கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு அடுத்த நாளே நம்மளுக்கு அது என்னன்றது தெரிய வருது. இந்த நியூஸ் இப்படி எல்லா டைரெக்ஷன்லேருந்தும் வர சமயம் நம்ம கேன்சர்ன்ற வேர்டை ஒரு 50 இயர்ஸ் முன்ன விட இப்போ கம்பேர் பண்ணால் நிறைய முறை கேள்விப்படுறோம். ஒன். செகண்டு, அந்த ஸ்கேன் சென்டர்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்கிற காரணங்கள்னால ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வயிறு வலி இல்லை கல்லாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி பேஷண்ட்ஸ் ஸ்கேன் எடுக்க போகிறாங்க. கிட்னி கேன்சருக்கு மற்றொரு பேர் சைலண்ட் கேன்சர் அண்ட் இன்சிடென்டலோமான்னு சொல்லுவாங்க, தற்செயலாக கண்டுபிடிக்கக்கூடிய கட்டிகள் கிட்னியில். ஸோ 60% அப்படி தான் கண்டுபிடிக்கிறது. அவங்களுக்கு கேன்சருக்கான உடம்பு ரீதியான எந்த ஒரு சிம்டம்ஸ், எந்த ஒரு வலி எதுவுமே இல்லாமல் ஒரு வயிறு வலின்னு போவாங்க. இல்லை வாமிட்டிங்கிறதுக்காக ஸ்கேன் எடுக்கிற சமயம் பார்த்தா கிட்னியில் ஒரு 6 சென்டிமீட்டர் கேன்சர் கட்டி போல் தெரியும். அந்த அல்ட்ராசவுண்டில் அந்த ஃபைண்டிங்கை கண்டுபிடிச்சி, ஓகே இது தப்பாக இருக்குது, நீங்கள் ஒரு யூரோஆன்காலஜிஸ்ட்டை பாருங்கன்னு சொல்லி எங்களை பேஷண்ட் பார்ப்பாங்க. அப்படி வர சமயம் பேஷண்ட் ஒரு ஹெல்த்தி 60 வயசு ஜென்டில்மேனாக இருப்பார், ஒரு சிம்டம்ஸும் இருக்காது. டாக்டர் சார், நான் காலையில் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன், ஒரு பேட் ஹேபிட்ஸ் இல்லை, நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் ஏதோ ஸ்டொமக் அப்செட்டுன்னு போனேன், டாக்டர் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அமிச்சாரு, நீங்கள் ஆன்காலஜிஸ்ட்டும் போட்டிருக்கீங்க, எனக்கு பயமாக இருக்குது, என்ன சொல்ல போகிறீங்க? அந்த பேஷண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு, சார் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, எஸ் தட் இஸ் அ வெரி குட் ஃபைண்டிங். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஏதாவது தப்பான விஷயங்கள் ஏர்லியாக கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு க்யூரேட்டிவ், பூரணமாக குணமடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை சிடி ஸ்கேனுக்கு கன்வின்ஸ் பண்ணுவோம். சிடி ஸ்கேன் எடுக்கிற சமயம் மருந்து கொடுத்து எடுத்து நம்ம கிட்னி எந்த அளவு இருக்குது, அதில் டியூமர் கட்டி மேல் பகுதியில் இருக்கா, கீழ்ப்பகுதியில் இருக்கா, நடு பகுதியில் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுப்போம். கட்டியோட அனைத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் குணங்களையும் நம்ம சிடி ஸ்கேன்லேருந்து புரிஞ்சுக்கிட்ட பிறகு தென் திருப்பி ஓபிடி ரூமில் பேஷண்ட் கூட உட்காந்து ஃபேமிலியை கூட வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி 2 கிட்னியில் ஒரு கிட்னியில் கட்டி இருக்குது, அந்த கட்டி சிடி ஸ்கேன் படி பார்வையில் தப்பான கட்டியாக இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற சமயமே மெனி பேஷண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையில் இப்போ இருக்காங்க. 5 இயர்ஸ் முன்னாடி கம்பேர் பண்ணுற சமயம் அந்த கேன்சர் சர்ஜரி அப்படின்னு சொன்ன உடனே பேஷண்ட்ஸோட அடுத்த குவெஸ்டின், டாக்டர் கிட்னி எடுத்துட்டிங்கன்னா நான் டயாலிசிஸ் பேஷண்ட்டா, கிட்னி எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு மேலே எனக்கு நார்மல் லைஃப் இருக்காதா அப்படின்றது பேஷண்ட்டோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். அது முந்தின காலத்தில் ஆன்சர் எஸ், இப்போ ஒரு லாஸ்ட் 5-10 இயர்ஸாக ஆன்சர் அப்படி கிடையாது. நம்ம கிட்னி இருந்ததுன்னா அதில் ஒரு 3, 4 இல்லை 5 சென்டிமீட்டர் கட்டி இருந்ததுன்னா கூட மொத்த கிட்னியோட சைஸ் 11 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோம். 5 சென்டிமீட்டர் கட்டி இருந்ததுன்னா கூட அந்த கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் கிட்னியை ரீட்டைன் பண்ணால் தட் பேஷண்ட் 1.5 கிட்னி, அந்த அரை கிட்னி ப்ளஸ் இன்னொரு ஒரு கிட்னியோட நார்மல் லைஃப் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இத்தனை அட்வான்சஸ் நிறைய கண்டுபிடிக்க முடியும் சிடி ஸ்கேன் மூலமாக. கட்டி இருக்கிறது அதை பேஷண்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கட்டியை மட்டும்தான் ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்ல முடியும். அண்ட் அதை ட்ரீட் பண்ணுறதுலேயும் இப்போ ரொபாட்டிக் சர்ஜரின்ற அட்வான்ஸ்டு மெத்தடாலஜி வந்துருச்சு.
ஓகே டாக்டர், ரொம்ப தெளிவாக அழகாக புரிகிற மாதிரி சொன்னீங்க டாக்டர். இப்போது கிட்னியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கேன்சர் வந்தால் கூட அந்த கட்டியை மட்டும் நீக்கிட்டு கிட்னியை வேலை செய்கிற மாதிரி ஆக்கிடலாம்னு சொல்லி சொன்னீங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. பட் எந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட வந்தால் கிட்னியை காப்பாற்ற முடியும், எந்த ஸ்டேஜுக்கு மேலே வந்தால் கிட்னியை காப்பாற்ற முடியாது? ஸ்டேஜ்ன்றது கிட்னி கேன்சரை பொறுத்த வரைக்கும் நான் சைஸ்ன்றது தான் நம்ம புரிஞ்சுப்போம். கட்டியோட சைஸ் 7 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கிறதுனாலும், கிட்னியோட மைய பகுதியில் இல்லாமல் ஏதாவது ஒரு கார்னர் பகுதியில் இருந்ததுனாலும், மீதம் இருக்க கிட்னியை ரத்த ஓட்டத்தோடு ப்ரிசர்வ் பண்ணோன்னா அது வேலை செய்யக்கூடிய கிட்னியாக இருக்கும். ஓகே, அதுதான் நம்மளோட கான்செப்ட். இப்போ ஸ்டேஜ்ன்னு நம்ம வந்து ஜென்ரலாக பப்ளிக் புரிஞ்சுக்கிற விஷயம், ஸ்டேஜ் 1னா எங்கேயும் பரவாத கிட்னி கேன்சர், ஸ்டேஜ் 4னா ரத்தத்தில் பரவான கிட்னி கேன்சர். வேற கிட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை வச்சு ட்ரீட்மெண்ட் சொல்கிறத விட அதோட சைஸை வச்சு சொல்லுவோம். 7 சென்டிமீட்டர் குறைவாக இருக்கிற சமயம் நம்ம அழகாக கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதமுள்ள கிட்னியை பேஷண்ட்டுக்கு பத்திரமா ரீட்டைன் பண்ணி அடுத்த 50 காலம் நம்ம அதை கம்ஃபர்டபுளாக ரீட்டைன் பண்ணோம். டாக்டர், இப்போ நீங்கள் இதை ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னா மென்ஷன் பண்ணீங்க. அது சைலண்ட்டாக வரும்போது நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆரம்பத்தில்? சைலண்ட் கில்லர், சைலண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். சைலண்ட் கில்லராக எப்போ மாறும்னா நம்ம அதை கரெக்டான நேரத்தில் ஸ்கேன் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா அது கில்லர் டிசீஸாக மாறும். இல்லைனா அது சைலண்ட் டிசீஸாகவே இருக்கும். நம்ம ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணிட்டோன்னா க்யூர் ஆகிடும். நம்ம எந்த ஏஜில் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் ஜென்ரல் மெடிக்கல் ஃபீல்டில் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் 50 வயசுலேருந்து ஒரு முறை மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறது பெட்டர்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் தான் கிட்னி கேன்சர் ரொம்ப பரவலாக கண்டுபிடிக்கப்படுது, மோர் இன் மென் தேன் இன் விமன். பட் நம்ம அவர் அட்வைஸஸ் எல்லாருக்குமே ஒரு 50 வயசுலேருந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணால் நம்மளால் இந்த மாதிரி ஹிடன் கேன்சர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகே டாக்டர், இது இல்லாமையே நோய் அறிகுறிகளை வச்சு நாம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர முடியுமா? இந்த மாதிரி நமக்கான அறிகுறிகள்லாம் இருக்குது, இந்த யூரினரி ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட அறிகுறிகள், நாம் பெட்டர் ஒரு டாக்டரை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்னி கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர் 2 டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்னி கேன்சரில் அறிகுறிகள் வர்றதுக்கு ஒரு லேட்டர் ஸ்டேஜஸில் தான் வரும். ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ல தான் வரும். ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய கட்டி வயிறில் இருக்கிற மாதிரியோ, இல்லை பேஷண்ட்டுக்கு மெலிஞ்சு போன எடை குறையிற சிம்டம் வர்றதோ, இல்லை யூரினில் ரத்தம் வர்றதோ, இது எல்லாமே லேட்டர் ஸ்டேஜஸில் தான் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம யூஸ்வலாக பேஷண்ட்டை பிக்கப் பண்ணோன்னா அந்த க்யூரேட்டிவ் இன்டென்ட், பூரணமாக குணமடையக்கூடிய அந்த வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ப்ராஸ்டேட் கேன்சரும் இட்ஸ் ஃபுல்லி அ ஹிடன் டிசீஸ். அது ஸ்டேஜ் 4 வர வரைக்கும் பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு தொந்தரவும் தெரியாது. அது வீரியம் அதிகம் கொண்ட கேன்சராக மாறி ரத்தத்தில் பரவி எல்லா இடத்துலையும் எலும்புகளில் பரவின பிறகு தான் பேஷண்ட்டுக்கு லேசான முதுகு வலியோட பேஷண்ட்ஸ் வருவாங்க. பார்த்தா ஸ்டேஜ் 4 ப்ராஸ்டேட் கேன்சரில் இருப்பாங்க. அதுவுமே ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்கு பிஎஸ்ஏன்ற பிளட் டெஸ்ட் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர், இப்போ நீங்கள் வந்து ப்ராஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. முன்னாடியெல்லாம் ஒரு 15 வருஷம் முன்னாடியே ரொம்ப ரேராக கேள்விப்படுவாங்க. பட் இப்போ நிறைய கேள்விப்படுறோம் இந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தை. இப்போ கிட்னியோட ஃபங்க்ஷன் நாம் பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுற ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாங்களா டாக்டர்? அப்படி இருக்கும்போது ப்ராஸ்டேட்டுடைய ஃபங்க்ஷன் என்ன டாக்டர்? எதனால் அந்த ப்ராஸ்டேட்டில் கேன்சர் வர அளவுக்கு போகுது? கிட்னியோட ஃபங்க்ஷன் எக்ஸாக்ட்லி ட்ரூ. அது ஒரு டீ இல்லை காஃபி வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரெயினர் ஃபில்டர் மாதிரியே நம்ம புரிஞ்சுக்கலாம். கிட்னியோட வேலைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய ஆசிட்ஸை ஃபில்டர் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறது, உடம்புல இருக்கக்கூடிய அவசியமில்லாத ட்ரக்ஸ் அண்ட் அதர் டாக்ஸன்ஸை வந்து கிறிஸ்டல்ஸாக வெளியில் தள்ளுறது. இதுதான் கிட்னியோட மேஜர் ஃபங்க்ஷன். கிட்னிக்கு வந்து ஆல்மோஸ்ட் இருதயத்தோட 20% ரத்த ஓட்டம் கிட்னிக்கு தான் ஃபஸ்ட்டு போகுது. இட்ஸ் அ வெரி வாஸ்குலர் ஆர்கன். அதனால தான் கிட்னி கேன்சரால் நல்ல பெரிய சைஸஸ்க்கு வளர முடியும். 20 சென்டிமீட்டர் கிட்னி கேன்சர் கூட நம்ம பார்க்குறோம். அந்த சைஸ் வர வரைக்கும் பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு வலியும் இல்லாமல் கூட நம்ம இப்போ பார்க்குறோம். ப்ராஸ்டேட் கேன்சர், ப்ராஸ்டேட்ன்றது விந்து சுரபி கிளாண்ட். ஒரு குழந்தை பையனாக பிறந்தாங்கன்னா அவங்க லைஃப் டைமில் 55 வயசு தாண்டுறப்ப ப்ராஸ்டேட் தொந்தரவு ஃபேஸ் பண்ணாமல் அவங்க லைஃப் டைம் முடியாது. இது இயல்பு, டாக்டர் உட்பட. எல்லாருக்குமே ப்ராஸ்டேட் வளர்ச்சின்றது நேச்சுரலாக வந்தாகும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த பிஎஸ்ஏன்ற ஒரு பிளட் டெஸ்ட் சொல்கிறோம், ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட். அதனோட வேல்யூ நம்ம செக் பண்ணுவோம். லெஸ் தென் 4ன்ற வேல்யூவை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது எப்போ 4 தாண்டி போகுதோ ஒரு டாக்டரை பார்த்து நம்ம ரெக்டல் எக்ஸாமினேஷன் பண்ணி ப்ராஸ்டேட்டை ஃபீல் பண்ணி பார்க்குற சமயம் ஏதாவது கடினமான ஏரியாஸ் இருக்கான்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் அண்ட் பயாப்சி பண்ணி கேன்சர் இருக்கான்னு கண்டுபிடிப்போம். கேன்சர் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இருக்க எல்லா செல்களிலுமே கேன்சர் வரலாம். கேன்சர்ன்றது ஒரு இப்போ கிளாஸில் ஒரு 20 பசங்க இருக்காங்க. கண்டிப்பாக அதில் ஒரு பையன் வந்து படிக்காமல் மற்ற பசங்களை படிக்க விடாமல் ஒரு டிஸ்டர்பிங் பையனாக இருப்பான். அந்த பையனை டீச்சர் முதலே அதட்டி
ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண வச்சாங்கன்னா மற்ற பசங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அந்த டீச்சர் கண்டுக்காமல் விடுற சமயம் பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட் கெட்டு போகும், பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட் கெட்டு போகும். இதுதான் எக்ஸாக்ட்லி கேன்சரோட பேஷண்ட்க்கு சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன். அந்த முதல் பையன் பேச்சை கேட்காம ஆரம்பிக்கிறது தான் ஒரு செல் நார்மல் லைஃப் ஸ்பேனில் ஃபினிஷ் ஆகாமல் கண்டினியூஸாக க்ரோ ஆகிறது தான் கேன்சர்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த செல் வளர 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 அந்த டிஷ்யூவில் வரும், கிட்னியில் வரும். அங்கே நம்ம ஸ்டாப் பண்ணாமல் விட்டோம்னா அது ரத்தத்தில் போய் எலும்புகள், நுரையீரல் எல்லா இடத்துலையும் கேன்சராக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ரொம்ப பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொன்னீங்க டாக்டர். அந்த கேன்சர்னா என்ன, கேன்சரஸ் செல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது நமக்கு ஜெனட்டிக்கால வர்றதா அல்லது நம்மளுடைய ஃபுட் இன்டேக்கால வர்றதா அல்லது ரெண்டுமே காரணமா? ரெண்டுமே காரணம். எக்ஸலண்ட் கொஸ்டின். ஜெனட்டிக் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்க ஜீன்ஸில் மெயின்டைன் ஆகிறது, இல்லை நம்ம ஃபுட் ஹேபிட், லைஃப் ஸ்டைல், இதை வந்து எபிஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் ஜெனட்டிக்ஸ் அண்ட் எபிஜெனட்டிக்ஸ் தான் காரணம். நிறைய விஷயங்கள் ஜீன்ஸ் மூலமாக வரும். இப்போ பேரண்ட்ஸ்க்கு கிட்னி டிசீஸ், நீர்க்கட்டிகள், ஏடிபிகேடின்னு சொல்லுவோம். அந்த நோய் இருந்ததுன்னா எல்லா ஜெனரேஷன்லேயும் ஒரு குழந்தைக்கு கண்டிப்பாக இருக்கும். வேற கேன்சரில் ரொம்ப ஃபியூ செலக்டட் கேன்சர்ஸ், கிட்னி கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர் தான் அந்த மாதிரி ஜெனட்டிக்காக வரும். எபிஜெனட்டிக்ஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால, ஃபுட்டுனாலன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி கேன்சரை பொறுத்த வரைக்கும் சில பேராமீட்டர்ஸ் வெரி ஸ்ட்ராங்லி இண்டிகேட்டிவ். இதெல்லாம் செஞ்சால் கிட்னி கேன்சர் வரும்ன்றது. நம்பர் 1, ஸ்மோக்கிங். ஸ்மோக் பண்ணிங்கன்னா தெர் இஸ் 6 times இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் கிட்னி கேன்சர். நெக்ஸ்ட் ஒபிசிட்டி. ஒரு பேஷண்ட் எவ்வளோ குண்டாக இருக்காங்களோ அவ்வளோ இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் கிட்னி கேன்சர். நெக்ஸ்ட்டு பிளட் ப்ரெஷர். அதிக பிளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா தே ஆர் ஆல்சோ அட் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் கிட்னி கேன்சர். இந்த மாதிரி கிட்னி கேன்சருக்கு நம்ம சில பாயிண்ட்ஸ் இதனால் வரக்கூடும் சொல்ல முடியும். பிளாடர் கேன்சருக்கும் சொல்லலாம். ஒரு டை இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, லெதர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை நிறைய ஸ்மோக் பண்ணுவாங்க, இல்லை காஃபி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ப்ராஸ்டேட்டுக்கு நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. பேஷண்ட் உயரமாக இருந்தாலோ, குள்ளமாக இருந்தாலோ, ரொம்ப மெலிஞ்சி இருந்தாலோ, இல்லை ரொம்ப கனம் கூடி இருந்தாலோ, இல்லை டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுற ஆள், இல்லை எக்ஸசைஸே பண்ணாமல் 100 கிலோ இருக்கிற ஆட்களாக இருந்தாலோ, சைவம் அசைவம் எந்த ஃபுட் சாப்பிட்ற ஆட்களாக இருந்தாலும் ப்ராஸ்டேட் கேன்சர் எதனால் டெவலப் ஆகுதுன்றத ரீசன்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வெரி வெரி ஃபியூ தான். அதே காரணத்தினால அதை ப்ரிவென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, காரணங்கள் இல்லாத சமயம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு 1-2 அட்வைஸ் தான் சொல்ல முடியும். ஹெல்த்தி டயட் சாப்பிடுங்க, டெய்லி 40 minutes வாக்கிங் பண்ணுங்க. டாக்டர், இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்மோக் பண்ணாதீங்க, ஸ்மோக் பண்ணால் லங்ஸ் போய்டும்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் கிட்னியும் போய்டும்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்மோக் பண்ணால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த குழாக்கள் அதை அஃபெக்ட் பண்ணும். ஸ்மோக்கிங் கண்டெய்ன்ஸ் நிக்கோட்டின். நிக்கோட்டின் என்ன பண்ணோம்னா ரத்த குழாவோட அந்த வால் இருக்கு இல்லையா, அதை டக்குன்னு ஸ்பாசமாக சுருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட் 20 வருஷமாக ஸ்மோக் பண்ணுறாப்புல, அவர் நல்லா இருக்காரு, நான் ஏன் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு. நிறைய மெடிக்கல் ஸ்டோரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பஃப் ஆஃப் சிகரெட்லேயே பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து பேஷண்ட் இறந்து போயிருக்காங்க, ஃபஸ்ட்டு பஃப்லேயே. ஸோ ஒருத்தரோட உடம்பு எப்படி அந்த ட்ரக்குக்கு இன்ட்ராக்ட் பண்ணுதுன்றதை அவங்க தான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. நிக்கோட்டின் இஸ் டெஃபினெட்லி அ வெரி ஸ்ட்ராங் ட்ரக். அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் அவ்வளோ ஸ்மோக் பண்ணுற சமயம் ஃபஸ்ட்டு இன்சல்ட் ஆகிற உடம்புல இருக்க உறுப்பு லங்ஸ். லங்ஸோட குவாலிட்டியே கெட்டு போகும். அதனோட சைடு இம்பேக்ட் எல்லா உறுப்புலையும் அது கேன்சருக்கான ரிஸ்க்கை மல்டிபிள் டைம்ஸ் கூட்டி விடுது. அண்ட் டெஃபினட்டாக கிட்னியோட கேன்சர் ரிஸ்க், பிளாடரோட கேன்சர் ரிஸ்க்கும் 5-6 times இன்க்ரீஸ் ஆகும். ஓகே டாக்டர், நீங்கள் வந்து ரொபோட்டிக் சர்ஜரி பற்றி சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை கிட்னியில் வந்து கேன்சர் வந்தாலோ அல்லது வந்து ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஆர்கனில் கேன்சர் வந்தாலும் ரொபோட்டிக் சர்ஜரி மூலம் குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு டாக்டர் ஃபிசிக்கலாக ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கும் அல்லது ரொபோட்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ சர்ஜரியில் 3 ரகம் இருக்குது. டாக்டர் வந்து ஓப்பன் பண்ணி வயிறுக்குள்ள உறுப்புகளில் கையை உள்ளே விட்டு சர்ஜரி பண்ணுறது. லாஸ்ட் 60-70 வருஷமாக அதுதான் சர்ஜரி நடந்துகிட்ருக்கு. லாஸ்ட் 20 years-ஆக 2000 டைம்லேருந்து இந்தியாவில் லேப்ரோஸ்கோப்பின்னு இருக்குது. நுண்துளை மூலமாக ஸ்மால் கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்லிட்டு வயிறுக்குள்ளே இருக்க எல்லா உறுப்புகளையும் 4 ஓட்டை போட்டு சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் ஒரு 15 வருஷமாக ரொபோட்டிக் சர்ஜரின்றது இருக்குது. ஓப்பன் சர்ஜரிக்கும் கீ ஹோலுக்கும் ஜென்ரல் பப்ளிக்கே ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ கீ ஹோலையும் லேப்ரோஸ்கோப்பியும் ரொபோட்டிக்கையும் கம்பேர் பண்ணிங்கன்னா, ஒரு கப்பில் ஃபுட் இருக்குது, நீங்கள் அதை கையில் சாப்பிட்றதுக்கும் சாப்ஸ்டிக்ஸ் 2 குச்சி வச்சு சாப்பிட்றதும் தான் லேப்ரோஸ்கோப்பிக்கும் ரொபாட்டிக்கும் வித்தியாசம். ஓகே, லேப்ரோஸ்கோப்பின்றது பேஷண்ட்டோட வயிற்றுக்குள்ளே லாங் ஸ்டிக்ஸ் உள்ளே சென்ட் பண்ணி அதை வச்சு நம்ம சர்ஜரி பண்ண ட்ரை பண்ணுறது தான் லேப்ரோஸ்கோப்பி. அந்த ஸ்டிக்ஸ் வந்து பெண்ட் ஆகாது, எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணாது, வில் கோ ஸ்ட்ரெயிட். அண்ட் நம்ம இங்கே கொடுக்குற ஆக்ஷனை எண்டில் மட்டும் ஓப்பன் க்ளோஸ் மட்டும் டெலிவர் பண்ணும். ஓகே,
ஸோ அதனோட ஃபீசிபிலிட்டி நம்ம செயல்திறன் வந்து கம்மியாக இருக்கும். கம்பேர் திஸ் டு ரோபோட். ரோபோட்டில் வந்து எண்டோரெஸ்ட்னு சொல்கிற ஒரு டெக்னாலஜி இருக்குது. நம்மளோட கை, இப்போ என் கை பேஷண்ட்டோட பெல்விஸ் உடம்புக்குள்ளே மூவ் ஆகணும்னா 10 சென்டிமீட்டர் தேவைப்படும். இப்போ ரோபோட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட் மூவ் ஆகணும்னா 1 to 2 சென்டிமீட்டர்ஸ் போகும். அனைத்து ஃபங்க்ஷன்ஸும் ரோபோட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளே பண்ண முடியும். சூச்சர் எடுக்கிறது, தேவையில்லாத டிஷ்யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான டிஷ்யூவை ரீட்டைன் பண்ணுறது, கேன்சர் டிஷ்யூஸை கரெக்டாக கட் பண்ணி ரத்த குழா மேலேருந்து எடுக்கிறது, அனைத்து விஷயங்களையும் ரோபோட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட் அதே கீ ஹோல் மூலமாக பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ரொம்ப ஒரு கிளாரிட்டியோடு சொன்னீங்க டாக்டர். ஸோ நம்ம வந்து மனிதர்களாக, அதாவது டாக்டர்ஸ் வந்து கையில் பண்ணுறதை விட ரொபோட்டிக்ஸில் பண்ணுறதுக்கு இடம் குறைவாக தேவைப்படும். பட் அக்யூரசி எப்படி இருக்கும் டாக்டர்? அக்யூரசி டெஃபினெட்லி பெட்டராக இருக்கும். மல்டிபிள் ரீசன்ஸ். இப்போ நம்ம நேரில் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோன்னா அதை 1 டைம் மேக்னிஃபிகேஷனில் பார்க்குறோம். லேப்ரோஸ்கோப்பியில் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷனில் பார்க்குறோம். ரொபோட்டில் இட் கம்ஸ் வித் ஸ்டாண்டர்ட் 10 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன். ஸோ ஒரு பொருளை இவ்வளோ தூரத்தில் பார்க்குறதுக்கும் இவ்வளோ கிட்ட பார்க்குறதுக்கும் டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு பொருளை பெட்டராக பார்த்தோன்னா நம்மளால் பெட்டராக புரிஞ்சிக்க முடியும். பெட்டராக புரிஞ்சுக்கிட்டோன்னா பெட்டராக சர்ஜரி பர்ஃபார்ம் பண்ண முடியும். செகண்ட், லேப்ரோஸ்கோப்பியில் 2D விஷன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும்தான் தெரியும். ரொபோட்டில் 2 கேமரா இருக்கிறதுனால 3D விஷன். இப்போ உங்களை நான் பார்த்து இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் சைடு இருக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி உள்ளே இருக்க ரத்த குழாக்களில் இது ரத்த குழா, இது வந்து பிளட் மட்டும் ஒரு ட்ராப் இருக்குது அப்படின்றத நம்மளால் பிரித்து பார்க்க முடியும். தேர்ட், ரொபோட்டில் மிஷின் இருக்குது. அதில் நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ண அது அங்கே ரெப்ளிகேட் பண்ணுதுன்றதுனால இப்போ பேஷண்ட் சர்ஜன் வந்து வயசு கூட எக்ஸ்பீரியன்ஸ் கூட போகுது. பட் ஒரு ஏஜ் தாண்டின உடனே சர்ஜனுக்கு வந்து ட்ரெமர்ஸ், கைகள் உதற ஆரம்பிச்சிடும். ரோபோட் அது எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிடும். நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்லைட் ட்ரெமர்ஸ் கொடுத்தீங்கனாலும் உள்ளே அங்கே சர்ஜிக்கல் ஃபீல்டில் டெலிவர் ஆகிற கட்டு ப்ரிசைஸாக இருக்கும். ஸோ ஒரு மேஜர் ரத்த குழா மேலே தேவையில்லாத கேன்சர் செல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கட் பண்ண போனீங்கன்னா பெட்டர் விஷன், பெட்டர் 3D அப்பியரன்ஸ் அண்ட் ஃபில்டர், ட்ரெமர் ஃபில்டரோடு ஆப்ரேட் பண்ணுற சமயம் நம்ம ரத்த குழாக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் கேன்சர் செல்லை மட்டும் கட் பண்ணி எடுக்கும். டாக்டர், இப்போ அந்த ரோபோட் ஆப்ரேட் பண்ணும்போது நீங்கள் எங்கே இருப்பீங்க? உங்களுடைய ரோல் என்ன? ஸோ ரொபோட்டுன்றது ஒரு கருவி தான். நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, டாக்டர் ரொபோட் நீங்கள் பண்ணுவீங்களா, ரொபோட் பண்ணுமா, நீங்கள் ஒரு சார்ஜ் ரொபோட் ஒரு சார்ஜ் போடுவீங்களா, இல்லை நீங்கள் ரொபோட் ஆன் பண்ணிவிட்டு தேட்டர் விட்டுட்டு வெளியில் போயிடுவீங்களா, நீங்கள் கூட இருப்பீங்களா அப்படின்ட்டு. ஸோ இது பேசிக்கலி ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் சிஸ்டம். இதில் மாஸ்டர்ன்றது பிரைமரி சர்ஜன், ஸ்லேவ்ன்றது மிஷின். நம்ம கையை ஒரு இடத்துல பேஷண்ட் இங்கே இருக்காங்கன்னா ஒரு 10 அடி தள்ளி கூட உட்கார முடியும். அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ரொபோட் கனெக்ட் பண்ண பிறகு நம்ம ஒரு இடத்துல உட்காந்து மூவ் பண்ண அதில் ஒரு மிஷினில் ஒரு ஸ்கேலிங் செட்டிங் இருக்குது. 1:1 or 1:2. அந்த அளவில் நான் இங்கே 1 சென்டிமீட்டர் மூவ் பண்ணால் அங்கே அது 1 இல்லை 2 சென்டிமீட்டர் செட் பண்ண மாதிரி மூவ் ஆகும். ஸோ இந்த சிஸ்டம் வச்சு தான் ரொபோட்டிக் சர்ஜரி நடக்குது. நம்ம டைரெக்டாக பேஷண்ட் வயிறுக்குள்ளே இருக்க மாட்டோம், ரொபோட் தான் உள்ளே இருக்கும். நாம் ஒரு 10 அடி தள்ளி ரொபோட்டிக் கன்சோலில் உட்காந்துக்கிட்டு அந்த சின்ன பசங்க வீடியோ கேம் விளையாடுற மாதிரி நம்ம ஒரு மிஷின்குள்ளே ஃபேஸை இன்சர்ட் பண்ணி மூவ் பண்ண வயிறுக்குள்ளே ரொபோட் வந்து சர்ஜரியை பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே டாக்டர், இந்த சர்ஜரி டைம், பிளட் லாஸ், ரெக்கவரி எதில் அதிகமாக இருக்குது? எதில் பெட்டராக இருக்குன்னா டெஃபினெட்லி ரொபோட்டா. இப்போ ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு கட்டியை ரிமூவ் பண்ண அந்த கட்டியோட சைஸ் அளவு உள்ளே போக வேண்டியிருக்கும். சப்போஸ் நீங்கள் கிட்னி கேன்சருக்கு ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா விலா எலும்பு, ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை கட் பண்ணால் தான் கிட்னியோட ரத்த குழா கிட்டேயே போய் நம்ம கிளிப் போட்டு சேஃபாக ரத்தம் வீணாகாமல் கிட்னியை ரிமூவ் பண்ண முடியும். விலா எலும்பை உடச்சி ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் 2-3 மாதங்களுக்கு அந்த இடத்துல வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் தான் கீ ஹோல் ரொபாட்டிக் வந்தது. ரொபாட்டிக் வந்து 3 டாட்டில் கம்ப்ளீட் சர்ஜரி பர்ஃபார்ம் பண்ண முடியும். விலா எலும்பை உடைக்க வேண்டாம். கிட்னி கட்டி எடுக்கிறத இங்கே சிசேரியன் பண்ணுற மாதிரி வலி இல்லாத பகுதியில் மசிலை கட் பண்ணாமல் பிரித்து மட்டும் கிட்னியை ஃபுல்லாக டெலிவர் பண்ண முடியும். ஸோ டெஃபினெட்லி வலி கம்மியாக இருக்கும், பேஷண்ட்டுக்கு தழும்பு கம்மியாக இருக்கும். அண்ட் இவ்வளோ பெரிய 30 சென்டிமீட்டர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் ஆகிற பிளட் லாஸோட 4 டாட் போடுற சமயம் 10% தான் பிளட் லாஸ் இருக்கும். இது அனைத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக பேஷண்ட் ஓப்பன் பண்ணுறதோட லேப் இல்லை ரொபாட்டிக் பண்ணாங்கன்னா ரெக்கவரி மச் ஃபாஸ்டர். நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் மார்னிங் 6 மணிக்கு ஆரம்பித்து சர்ஜரி 10 மணிக்கு முடித்தோன்னா நாம் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு ஓபிடி முடிச்சுட்டு 6 மணிக்கு திருப்பி வந்து பார்க்குற சமயம் பேஷண்ட் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டேவே டிஸ்சார்ஜுக்கு ரெடியாக இருப்போம். ஃபென்டாஸ்டிக்காக அந்த ப்ராசஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க டாக்டர். ஏஐ உங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குது, உங்களோட வேலையை எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது? ஸோ இப்போ ஏஐ வந்து எல்லா இடத்துலையும் உள்ளே வருது அண்ட் இட் இஸ் அ வெல்கம் சேஞ்ச். நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சுலபமாக்குது. ஏஐன்றது
ஒரு மிஷினுக்கு ஒரு சர்டன் டேட்டாவை நீங்கள் கரெக்டாக ஃபீட் பண்ணீங்கன்னா அந்த வேலையை எத்தனை முறை வேணால் டயர்ட் ஆகாமல் ஷார்ட் டைமில் அதால் செய்ய முடியும். இவ்வளோ தான் ஏஐயோட கான்செப்ட். ஸோ எங்களுக்கு இப்போ ஒரு கிட்னி கேன்சர் பேஷண்ட் எடுத்திங்கன்னா ஏஐ 2-3 இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று, சிடி ஸ்கேன் நம்ம இப்போ நிறைய பேருக்கு பண்ணுறோம். கிட்னி கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்ற டெசிஷன் ரேடியாலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு டாக்டரை ஹெல்ப் எடுத்து நம்ம அது கேன்சரா இல்லையான்னு சொல்கிறோம். அந்த இடத்துல ஏஐ மிஷின் மூலமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது கேன்சர் கட்டி தான், இதை நீங்கள் பயாப்சி பண்ணால் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, டேரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு ஏஐயால் சொல்ல முடியும். செகண்ட், நீங்கள் கிட்னியை ரொபோட்டில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சர்ஜிக்கல் ஃபீல்டில் கிட்னி பார்க்குறோம், கட்டி பார்க்குறோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க சர்ஜனால் கட்டியை எதுன்னு பிரித்து பார்த்து கரெக்டாக கட் பண்ண முடியும். ஒரு பிகினிங் சர்ஜன் இருக்கிற சமயம், அந்த இடத்துல ஒரு மென்டரோ டீச்சரோ இல்லாத சமயம், ஏஐ இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த சிடி ஸ்கேன் எடுத்து சர்ஜிக்கல் ஃபீல்டில் டிஸ்பிளே பண்ணுது. நீங்கள் எந்தெந்த ஆங்கிளில் மூவ் பண்ணுறீங்களோ அந்தந்த ஆங்கிளில் எங்கே கட்டி இருக்குது, எங்கே நார்மல் கிட்னி இருக்குன்றதை காமிக்குது. ஸோ நீங்கள் கட்டியை மீதம் வைக்காமல் தேவையில்லாமல் எக்ஸஸ் கிட்னியும் கட் பண்ணாமல் கேன்சரை மட்டும் நம்மளால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரிமூவ் பண்ண முடியும். செகண்ட். தேர்டு, நம்ம அந்த கட்டியை ரிமூவ் பண்ண பிறகு பெத்தாலஜியில் என்ன ரகமான கேன்சர், என்ன கிரேட் ஆஃப் கேன்சர்னு பார்க்குறதுலையும் ஏஐ இப்போ நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். யூரோ ஆன்காலஜி பற்றி நீங்கள் நம்ம தமிழக மக்களுக்கு தந்தி டிவி மூலமாக சொல்ல விரும்புவது என்ன உங்களோட மெசேஜ்? ஸோ யூரோ ஆன்காலஜின்னு பார்த்தீங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் கேன்சர் ஆஃப் கிட்னி, பிளாடர், ப்ராஸ்டேட். இது அனைத்துமே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சைலண்ட் டிசீஸாக தான் ஸ்டார்ட் ஆகும். பேஷண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் யூரினில் பிளட் வரணுன்ற அவசியம் இல்லை, எல்லாருக்கும் எடை குறையணுன்ற அவசியம் இல்லை, எல்லாருக்கும் ஏதாவது உடம்பு ரீதியான சிம்டம்ஸ் வரணுன்ற அவசியங்கள் இல்லை. ஸோ இதனோட பிரச்சனைகள் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சிக்க மாஸ்டர் ஹெல்த் செக்அப் 50 வயசு தாண்டின பிறகு 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு முறை செக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு வழிகள். பிஎஸ்ஏன்ற பேசிக் பிளட் டெஸ்ட் மூலமாகவே ப்ராஸ்டேட்டில் ஏதாவது தப்பான கட்டிகள் இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அண்ட் வயிறுக்கு ஸ்கேன் பண்ணாலே யூரின் பையிலையோ கிட்னிலையோ தப்பான கட்டிகள் வளருதான்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் தேவையில்லாத ஜங்க் ஃபுட், இந்த ப்ராசஸ்டு நிறைய ஃபுட் சாப்பிட்றதுனால தான் எல்லா கேன்சருக்கும் கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. அதை அவாய்ட் பண்ணுறது, நிறைய வாட்டர் எடுத்துக்கிறது அண்ட் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக அட்லீஸ்ட் இந்த கேன்சர் டெவலப் ஆகாமல் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஓகே டாக்டர், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அதாவது ரொபோட்டிக் ஆமுடைய ஃபங்க்ஷன் பற்றிலாம் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு less than 6 years அல்லது less than 10 years உள்ள குழந்தைகளுக்கு வரும்போது நீங்கள் என்ன மாதிரியான ரெமெடியல் மெஷர்ஸை கையில் எடுப்பீங்க? ஸோ ரொபாட் குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா ரோபோட் இவ்வளோ பெரிய மிஷினாக இருக்கே, குழந்தைங்களுக்கு பண்ண முடியுமான்னு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் ரொபோட்டிக் தான் பெஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டோம், எங்களுக்கு எப்படியாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எந்த இடத்துல எது பொருத்தம் அப்படின்றத டாக்டர் டிசைட் பண்ணுவோம், எந்த சர்ஜரிக்கு ரொபோட் தேவைன்றதையும் டிசைட் பண்ணுவோம். பட் அதோட கேப்பபிலிட்டி, செயல்திறன் பற்றி கேட்டிங்கன்னா ஒரு 2 வயசு குழந்தைக்கு கூட 2 வாரம் முன்னாடி ஒரு ரொபோட்டிக் சர்ஜரி பண்ணியிருந்தோம். வேலை இழந்து போன வலது பக்க கிட்னியை 3 சின்ன நுண்துளை ஓட்டைகள் மூலமாக ஃபுல் கிட்னியை ரிமூவ் பண்ணிவிட்டு பேபி அடுத்த நாளே வீட்டுக்கு டிஸ்சார்ஜுக்கு ரெடி ஆகிற அளவு இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ரொபாட்டிக் வந்து கரெக்டான இடத்துல நம்ம கரெக்டான பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணோன்னா அந்த பேஷண்ட்டோட ரெக்கவரி பார்க்குற சமயம் மனசுக்கு நிறைவாக இருக்கும். வெரி நைஸ் டாக்டர். டாக்டர், நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அதாவது வந்து கிட்னி கேன்சர்னால் என்ன, ப்ராஸ்டேட் கேன்சர்னால் என்ன, கேன்சர் வரக்கூடிய காரணங்கள், சில விஷயங்கள்லாம் தெரியாமலே கூட சைலண்ட் கில்லராக எப்படி திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ரீட்மெண்ட் எத்தனை வகைப்படும், ஓப்பன் சர்ஜரி, பிறகு வந்து லேப்ரோஸ்கோப்பி பற்றி சொன்னீங்க, ரொபோட்டிக் சர்ஜரி, அந்த ஆர்ம்ஸ் ரொட்டேட் பண்ண எந்த அளவுக்கு வந்து குறைவான ஸ்பேஸே போதும், டாக்டருக்கு எப்படி ஒரு 3D வியூ கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் கேன்சரஸ் செல்லுக்கும் சாதா செல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத விட ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்து பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அதே நேரத்தில் இந்த கேன்சர் வரக்கூடிய எக்ஸாக்ட் ரீசன் நமக்கு துல்லியமாக தெரியல அப்படின்னாலும் ஒரு சில ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்மோக்கிங் எதனால் அவாய்ட் பண்ணணும், ஸ்மோக்கிங் லங்ஸை மட்டும் இல்லை கிட்னி எப்படி பாதிக்கிறது, அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் நாம் எதனால் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரீசன்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக ஒரு பாமர மக்களுக்கும் புரிகிற அளவில் நீங்கள் முன் வச்சிங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ.